أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرحمة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني. الحمد لله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. ما شاء الله لا حول ولا قوة إلا بالله. அல்லாஹ்வை அவனுடைய புகழுக்கு தக்கனவாறு புகழ்ந்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஏற்கனவே நான் இங்கே வந்து பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மேலும் ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லா புகழும் அந்த அல்லாஹ்வுக்கே குறித்தாகட்டும். சகோதரர் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் வந்து சங்கர் நாராயணன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அப்துல் ரஹீம் அப்படின்ற பேரை மாஷா அல்லாஹ் நானே தேர்வு செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் எனக்காக வச்சுக்கிட்ட பேர். ரொம்ப பிடித்தமான பெயர். ஏன்னா அல்லாஹ்வே வந்து தெளிவா சொல்றான், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயர். இன்னைக்கு சகோதரர்கள் வந்து என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அல்லாஹ் அவனே டிக்ளேர் பண்றான். என்ன டிக்ளேர் பண்றான்னா, எனக்கு பிடித்தமான பெயர்னு சொல்லி அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் அவனே டிக்ளேர் பண்றான். ஸோ அந்த ஒரு பெயரை செலக்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு செலக்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்களும் மஷ்ரா பண்ணுவோம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் வந்து எனக்கு எப்படி கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நான் எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். அதாவது என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இறையச்சத்தோடு கூடிய இறை அழைப்பு பணியும் இன்றைய சமுதாயத்துல நாமும் எப்படி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் அப்படிங்கிற ஒரு ஏரியால ஒரு என்னோட தகப்பனார் பேர் வந்து மோகன சுந்தரம், தாயார் பேர் வந்து ஜெயலட்சுமி. அவங்களுக்கு வந்து மகனா பிறக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 27 வயது ஆகுது. அங்க அவங்க மத்தியில பிறக்கிறப்போ நிறைய எதிர்பார்ப்புகளோடு அவங்களுக்கு ஒரு பையன் தான் தேவைப்படுதுன்ற லெவலுக்கு அவங்க இருக்கிறப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு ஒரு பையனாகவே அல்லாஹ் கொடுக்குறான். ஏன்னா அவங்களுக்கு என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் பெண் குழந்தைகள்லாம் எவ்வளவு சாபக்கேடா கருதப்பட்டாங்க. ஆம்பளை பிறந்துட்டு அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து ரஹமத் பொழிஞ்சதாகவும், பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்வோட சாபம் இறங்கினதாகவும் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு கருத்துல தான் வந்து என்னுடைய தாயார் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஒரு ஹிந்து சமுதாயத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து ஒரு சபிக்கப்பட்டவனும், எங்க அப்பா வந்து இன்னும் ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசுவாங்க. பண்ணி தான் வந்து 10 குட்டி போடும், சிங்கம் 1 குட்டி தான் போடும், ஸோ நீ போட்டிருக்கிறது 3 அதாவது பெற்று, இந்த மாதிரிலாம் ஒரு இழிவான சொல்லுக்கு ஆளாகப்பட்டு ரொம்ப ஒரு பையன் பிரகாதான்ற லெவலுக்கு எதிர்பார்க்குற லெவல்ல தான் அல்லாஹ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்மளே என்னை எங்க பிறக்க வைக்கிறான். ஸோ பிறந்த அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஸ்கூல் ஒரு +1 ஒரு 10th படிக்கிற லெவல் வரைக்கும் அந்த ஹிந்து கலாச்சாரத்திலே ஒரு ஹிந்து மக்களோட ஹிந்துவாவே வளர்ந்தாச்சு. சாதாரண ஹிந்துவெல்லாம் கிடையாது. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி சும்மா ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப பயபக்தியானவங்க. அவங்க தனக்குள்ள அந்த தாக்கத்தை, அதே தாக்கத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வரணும், எஸ்பெஷலி நமக்கு மகனா பிறந்து இந்த பையனுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப அந்த ஹிந்து கான்செப்ட்லாம் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக பேசி வளர்க்க வச்சாங்க. ஈவன் எங்க அம்மா வந்து வைணவ குலம், எங்க அப்பா வந்து சைவ குலம். ஸோ அவங்க 2 பேத்துக்குமே பிரச்சனை இல்லாத ஒரு பேரா சங்கர் நாராயணன்னு தேர்வு செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஹிந்துனா என்ன, அந்த மார்க்கத்தில் உள்ள நிறைய படிப்பினைகள், சந்தியாவந்தனம், அதாவது ஒரு பிராமணர்கள், எங்க அப்பா பிராமின் இல்லை, எங்க அம்மா மட்டும்தான் அந்த வகுப்பை சேர்ந்தவங்க. அதனால நாங்க பூணூல் போட்டு வளரல. அது மட்டும்தான் எங்களுக்கும் பிராமணர்களுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி எல்லாமே நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் கற்றறிஞ்சோம். ஒரு சமஸ்கிருதம் எப்படி படிக்கணும், அதுல என்ன மந்திரத்தை சொல்லி என்ன சொல்லணும், எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் கற்றறிஞ்சோம். ஏன் அப்படின்னா என்னுடைய தாயார் அந்த வகுப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே கத்துக்கிட்டாச்சு. ஓரளவு நாலேஜ் அதுல வருது. நான் தூங்குறப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்சிமம் இங்கெல்லாம் இந்துக்களாக இருந்து முஸ்லிம்களாக வந்த சகோதரர்களை நான் பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாத்தையும் பார்க்குறப்போ. உங்களுக்குலாம் ஹிதாயத் எப்படி கிடைச்சது அப்படின்னா, உங்களை கூட்டிட்டு வந்த ஒரு பாயினாலேயோ, இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சகோதரனாலேயோ, இல்லை உங்களுக்கு வந்து தெரிஞ்ச அந்த இஸ்லாமிய நண்பர்களாலேயோ உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கல. முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஹிதாயத் கிடைச்சது காரணம் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தவிர வேற யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் தான் நாடியவர்களை தான் செலக்ட் பண்றான். ஏன் இந்த அகண்ட இந்தியாவில் நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்களா? உங்களை தவிர வேற யாருமே இல்லையா? ஏன் அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்ணணும்? எதுக்காக அல்லாஹ் வந்து நம்மளை செலக்ட் பண்ணணும்?
அவன் நாடிட்டான். அவன்கிட்ட போய் நீ ஏன் நாடுன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவன் வந்து மிகப்பெரியவன். சோ முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை எப்படி தெளிவா விளங்கணும்னா, அல்லாஹ் தான் உங்களை செலக்ட் பண்ணான். அந்த அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இங்க உட்கார வச்சிருக்கான். அப்படின்றப்போ அந்த எல்லா புகழும் அந்த அல்லாஹ்வுக்கு தான். நீங்க நன்றி செலுத்துவதற்கு மிக தகுதியானவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை. அவனை நீங்க நன்றி செலுத்தும் விதத்துல நன்றி செலுத்துங்க. எப்படி எல்லாம் நன்றி செலுத்தணும் அப்படிங்கறது இன்ஷா அல்லாஹ் நம்ம உங்களுக்கு போக போக சொல்லுவோம். முதல்ல அவனுக்கு நன்றி செலுத்துறதே வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த ஷஹாதானா வேற ஒன்றும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள். அவன் அனுப்பிச்ச பல நபிமார்கள் இருக்காங்க. அதுல இறுதியாக வந்த இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா அவர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும்ங்கிறது அது அர்த்தம். இப்ப நம்ம பேர் இப்ப அப்துல் ரஹீம் கூப்பிடுறோம். அப்ப உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா உங்க பேரை சொல்லி கூப்பிடுவோம். ஆனா நபிமார்கள் பேரை சொல்லும் பொழுது அவர்கள் வந்து அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம துவாவும் செய்யறோம். என்ன துவா செய்யணும்னா, யா அல்லாஹ் இவர்கள் மீது வந்து நீ உன் அன்பையும் உன் ரஹமத்தையும் பொழிவாயாக அப்படின்னு சொல்லி துவா சொல்றோம். அதான் அந்த இடத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறதுக்கான காரணம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி ஒரு ஹிந்துவாகவே ஒரு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் வளர்க்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் எங்க வேதங்களை நிறைய படிக்கக்கூடியவன். ஸோ அதில் வந்து கிறிஸ்டியானிட்டியை பற்றி ஏதாவது ஒரு ஏசு கிறிஸ்து வந்து குருத்தோலை ஏந்தியவராக ஓசன்னான்னு சொல்லி வருவாரு அப்படின்னு சொல்லி எங்க இருக்கு அப்படின்னா யஜுர்வேதத்தில் இருக்கு. யஜுர்வேதத்துக்கும் கிறிஸ்துவ பசங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமே கிடையாது. அப்புறம் ஏன் இவங்களை பத்தி இங்கே வரணும்? அங்கே ஒரு கேள்வி. அடுத்தது மஹமூதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு. அந்த மகரிஷி வந்து பாலைவனத்துல ஒட்டகத்தோட இருப்பாருன்னு சொல்லி வருது. ஹிந்துக்கள் சொல்லக்கூடிய கடவுள்கள்ல எந்த இடத்துலையும் எந்த மகரிஷியும் பாலைவனத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. இந்துக்களுடைய கடவுள்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா அந்த இந்தியாக்குள்ளதான் இருப்பாங்க. இந்துக்களோட கடவுள்கள் யாருமே வந்து பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ அமெரிக்காலயோ இல்ல ஜப்பான்லயோ பிறந்தவங்க கிடையாது. இந்துக்கள் தங்களுக்கு கடவுள்னு சொல்லக்கூடிய இவங்க அத்தனை பேருமே இந்த இந்தியால இருந்து வந்தவங்க. இந்த இந்தியால இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒவ்வொரு முன்னோர்களை தான் கடவுளாக ஆக்கிட்டாங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. சப்போஸ் அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்க ஒரு கடவுளை கும்பிட்டாங்கன்னா நம்ம யோசிக்கலாம். ஆனா அவங்க கும்பிட்டது எல்லாமே இங்க இருக்க மக்களை தான். இவங்க எல்லாருக்குமே அவங்களோட குலதெய்வங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், இவருக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு இருக்கிற குலதெய்வம் மற்றவங்களுக்கு இருக்காது. அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க, இவங்களுடைய முன்னாள் வழி வந்த அந்த முன்னோரை தான் வந்து இவங்க கும்பிடுறாங்க. இன்னும் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம தேவரையா, அவருக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் கட்டிட்டாங்க. இனிமேல எவ்வளவு பேர் வரப்போறாங்க அப்படிங்கிற நம்மளால சொல்ல முடியாது. இப்ப தேவர் அப்படிங்கிறவரு மிக ஒரு நல்ல ஒரு மனிதரா வாழ்ந்தாரு. எத்தனையோ ஏக்கரை வந்து மக்களுக்காக தானம் செஞ்சாரு. அவர் செஞ்ச நல்ல காரியங்களுக்காக இன்னைக்கு அவரை கடவுளாக்கி அவருக்கு ஒரு கோவிலை கட்டி ஒரு கும்பாபிஷேகம் கட்டிட்டாங்க. இன்னைக்கு அவர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பிறந்த தேவர். இன்னும் நம்ம 20 வருஷம் கழிச்சு போடுச்சுன்னா அவருக்கு வேற ஏதாவது பேரை கொடுப்பாங்க. அவர் கையில ஒரு ஆயுதத்தை கொடுப்பாங்க, இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு வாகனம் செட் பண்ணுவாங்க, இல்ல என்னென்னவோ செய்வாங்க. இப்படியே வந்ததுதான் வந்து இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்துக்குன்னு ஒரு தெளிவான அடையாளமோ இப்படிதான் பிறப்பிடமோ கிடையாது. அதை முதல்ல நம்ம தெளிவா விளங்கிக்கணும். ரெண்டாவது, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி புலப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேதங்களை படிச்சு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வேதங்களை முதல்ல படிச்சது வந்து நம்ம ஏசு கிறிஸ்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி தான் படிச்சோம். அதனால ஒரு கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்கும், அப்ப கிறிஸ்டின்ஸ் தான் உண்மை அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 4.5 வருஷத்தை நான் அதில் செலவிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ் அதுல எப்படி செலவிடுறேன் அப்படின்னா, சும்மா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போக கிடையாது. ஏசு கிறிஸ்து தான் சத்தியம், வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகியவர் அவர் ஒருத்தர் தான். அவரை பின்பற்ற நீங்க மட்டும்தான் நீங்க சொர்க்கத்துக்குள்ள போவீங்க. வேற எதுக்குள்ள போய் நீங்க நுழைஞ்சீங்கனாலும் உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள். அப்படி ஒரு கான்செப்ட்ல ரொம்ப தெளிவா அசத்தியத்தின் பால் ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கேன். ரொம்ப வீரியமா போயிட்டு இருக்கோம். எப்படின்னா அதுல இருக்க பைபிள் வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு அந்த வேதாகம போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. என் லைஃப் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அடைஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கோம். அதுல நிறைய நண்பர்களோட பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்குது. அவங்க நமக்கு ஏதோ அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவு அவங்க பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்போம். ஸோ நிறைய வந்து இந்த பையனை கொண்டு நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்குன்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிறிஸ்டியானிட்டியில வந்து ஒரு பழக்கம் இருக்கும், ஞானஸ்நானம் கொடுக்கறதுன்னு. அந்த ஒரு ஞானஸ்நானம் கொடுக்க வரும்பொழுதுதான் வந்து நான் எனக்குள்ளே நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டேன். இதுக்கு செஞ்சாதான், இந்த ஒரு சடங்கை செஞ்சாதான் நான் ஒரு கிறிஸ்டினா, இந்த ஒரு சடங்கு நான் செய்யலன்னு நான் கிறிஸ்டினே கிடையாதா? மனசால நான் ஏத்துக்கிட்டேன் ஏசு ஒருத்தர் தான். இப்போ இட் வாஸ் பாஸ்ட். மனசால நான் ஏத்துக்கிட்டேன் ஏசு தான் கடவுள், அவர் அனுப்பின பரமபிதா உண்மை. அப்புறமேல இந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவிம்பாங்க. இது 3 ஒண்ணு, இந்த 3மே ஒண்ணுதான். குழப்புது இல்ல? ஆரம்பமே குழப்பும். இப்படிதான் அந்த ஆரம்பமும் எனக்கு ஆரம்பிச்சது. இது பிதா சுதன் பரிசுத்தாவி, இந்த 3 ஒண்ணு, இந்த 3 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இதை யாரும் தனியாவும் பார்க்க கூடாது, பிரிச்சும் பார்க்க கூடாது, 3ஆ இருக்கீங்களேன்னு கேட்க கூடாது. இது ஆரம்பமே குழப்பம்.
ஸோ அங்கே அந்த ஞானஸ்நானம் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் எனக்கு ஒரு யோசனைகள், இந்த சடங்கு என்னால் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா இதை ஏற்றுக்கிட்டா தான் கிறிஸ்துனா மற்ற மதத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகுது. இது அப்படி இல்லை, ஆவியானவருக்கு இயேசு கிறிஸ்து மூலமா கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பரம்பரையா அதாவது பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அவங்க நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க, ஆனால் நமக்கு அது ஒத்து வரல. அப்புறம் நிறைய டவுட் முன்ன பின்ன பேசி பாஸ்டர்ட்ட சண்டை போடுறோம், இது இப்படி இல்லை அது அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. கடைசியில் எனக்கு இங்கேயும் தெரிஞ்சு போச்சு ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இதுலயும் ஏதோ சம்திங் குழப்பம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்காக என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ரொம்ப அதிகமாக நேசிச்ச விஷயம் அது. எப்படி சொல்றதுன்னா ஒரு லவ்வர்ஸ் மாதிரி கிறிஸ்டியானிட்டி நான் அப்படி நேசிச்சேன். கடைசியில் அது பொய்ன்னு தெரிஞ்சோன்னு எப்படி இருக்கும், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. அப்புறம் அந்த லாயிலாகான்ற கொள்கையில தெளிவா இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா கடவுளே இல்லை, எல்லாம் ஏதோ ஃப்ராடு பயிலுவோ ஏதோ பண்றானுங்க, என்னவோ செஞ்சுட்டு இருக்கானுங்க, எதுக்காக பண்றானுங்க ஏன் செய்யறானுங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆக மொத்தம் அவங்களுக்குள்ள ஒரு தாட்டம் ஒரு தேக்கம் எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஆத்ம ஆதாயம்பாங்க. இவங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதன் மூலமா இவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்படும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, உங்களை கொண்டு ஒரு மக்கள் நேர்வழி பெற்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஷால்லா சொர்க்கத்துல நீங்க ஒரு இடத்த உறுதிப்படுத்திக்கோங்கன்னு சொல்லி, அது மாதிரி அங்க ஒரு கான்செப்ட் அசத்தியத்திலும் இருக்கு. அந்த கான்செப்ட் படி மக்கள் கொண்டு வராங்க. கொண்டு வர்றப்போ அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கும் அதுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்புறம் கொஞ்ச நாள் பெரியார் கொள்கையில இருக்கும், கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை, அந்த ஒரு கொள்கையில கொஞ்ச நாள் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கவங்கள ரொம்ப ஈஸியா வென்றெடுத்துடலாம். ஏன்னா அவங்க களிமாவை பாதி சொல்லிட்டாங்க, லாயிலாக இல்லல்லா அந்த லாயிலாகால வந்துட்டாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லல்லாஹ் மட்டும்தான். அதை இன்ஷால்லா அவங்களுக்கு ஈஸியா கொண்டு போயிடலாம். ஆனா மற்ற ஷிர்க்ல இருக்கவங்க மக்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நம்ம மூச்சு போடணும். அந்த தாவா பணியை நமக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல ஒருத்தரை நம்ம முன்னுதாரணமா வைக்கணும்னா அவசியமே கிடையாது. உங்க அப்பாவை நீங்க முன்னுதாரணமா எடுக்கிறீங்களா, தேவையில்லை. இல்ல இன்னும் என்ன சொல்றது இறந்து போன ஒவ்வொரு மனிதர்களை முன்னுதாரணம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, தேவையில்லை. உலகம் மக்கள் ஒட்டுமொத்த அத்தனை சமுதாயத்துக்கும் நேர்வழி காட்டியாகவும் உதாரணமாகவும் வாழ்ந்துட்டு போன ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னா அது நம்மளுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களதான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்கள மேக்சிமம் ஃபாலோ பண்ணாவே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அதுவே போதும். ஸோ அவங்களோட வாழ்க்கையில நமக்கு எத்தனை படிப்பினைகள் இருக்கு, அவங்க எப்படி தாவா செஞ்சாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சதுல இருந்து ஒரு யூரின் டாய்லெட் போறதுல இருந்து தூங்க போற வரைக்கும் நீ இப்படிதான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையில எப்படி அழைப்பு பணி செய்யணும். அழைப்பு பணினா என்ன, ஒரே ஒன்றும் இல்லை, அதாவது இஸ்லாத்தை பத்தி அறியாதவங்களுக்கு நம்ம இஸ்லாத்தை போய் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்க கைப்பிடிச்சிட்டு வாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இதெல்லாம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு தாவாவா போகும், அதாவது அவங்களுக்கு ஒரு அழைப்பு பணியா போகும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார பையன் கொஞ்சம் நல்லா பேசினா அப்படி அவர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்கு ஒரு நேர்வழி கொடுத்ததுனாலதான் அவருடைய வாழ்க்கை வழிமுறை ஓரளவு நல்லா இருந்தது. அதனால அதை பார்த்து நீங்க வந்தீங்க. இதே அவர் நான் பார்த்த முஸ்லீம் மாதிரி அவர் இருந்திருந்தாருன்னா நீங்க சத்தியமா ஓடி போயிருப்பீங்க. ஏன்னா நான் பார்த்த மக்கள் வேற மாதிரி இருந்தாங்க எங்க ஏரியால. அவங்களுக்கும் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்களுக்கு அந்த வார்த்தை மட்டும் தான் அவங்களுக்கு வித்தியாசம். நான் பார்த்த முஸ்லீம்கள் அப்படிதான் இருந்தாங்க எங்க ஏரியால. சோ ஏன் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கணும், ஏன் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுக்கணும், ஏன் அல்லாஹ் இன்னும் மக்களை தேர்ந்தெடுக்கணும், எதுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும்? அல்லாஹ்க்கு வேற வேலை இல்லையா? ஏன் அவங்கள நம்மளே கொண்டு வரணும்? அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டான், அல்லாஹ் சொன்ன கட்டளைகள் எல்லாம் ஏற்று அதன்படி நடக்கிற மக்கள் அவங்களாக அந்த இஸ்லாமிய மக்கள், அதாவது பிறப்பாலே முஸ்லீம்களா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த கடமையை செஞ்சிருந்தாங்கன்னா நம்மளாம் அல்லாஹ்க்கு தேவைப்பட்டிருக்க மாட்டோம். ஒருவேளை அல்ஹம்துலில்லாஹ் அவங்கெல்லாம் அந்த கடமையை செய்யாதனாலதான் இன்னைக்கு அல்லாஹ் நம்மளே எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறான். சோ நம்மளும் அவங்கள மாதிரி இருந்துடக்கூடாது. அவங்கன்னா எல்லாரையும் நான் சொல்ல வரல, அதுலயும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பிறப்பால முஸ்லீம்களா நிறைய பேர் இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரையும் நான் குற்றம் சாட வரல. சில பேர் செய்யற தவறுனால ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுது, வேற ஒன்றும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் நம்மள கொண்டு வந்திருக்கான். நம்ம ஏன் வந்தோங்கிற நோக்கம் நமக்கு கண்டிப்பா புரியணும். 10ஓட 11 அப்படி நம்ம வந்திருக்கோம், அந்த மாதிரி வரலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணம் மிகப்பெரிய உன்னதமான காரணம். என்ன காரணம்னா அவனை பற்றிய அறிவு உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்க இன்னும் 4 பேருக்கு போய் அவனை பற்றிய அறிவை தெளிவா சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. முதல்ல நீங்க களிமாவை சொல்லிக்கணும். அடுத்தது உங்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு இன்ஷா அல்லாஹ், அதையும் சகோதரர்கள் சொல்லுவாங்க. சோ என்னுடைய லைஃப் வரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு கிறிஸ்டியானிட்டியில ஒரு 4 வருஷம் வருது. அதுல நிறைய பைபிள் வசனங்களை மனப்பாடம் பண்றோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நல்ல நண்பர்களோட பழக்கம் கிடைக்குது, ஃபாரின் போற லெவலுக்கு நம்மளை கொண்டு வர்றாங்க அல்ஹம்துலில்லாஹ்.
அங்க அந்த இடத்துல இந்த பேப்டிசம் கொடுக்கணும், கொடுத்துதான் பேரை மாத்தணும், இந்த சடங்குகள்லாம் வரும்பொழுது சடங்குகள் என்னால் அங்கீகரிக்க முடியல. அதை விட்டுட்டு அடுத்தது வந்தாச்சு. சடங்கு அங்கீகரிக்காம இருந்ததுனாலயோ என்னவோ, இல்ல அங்க மறுபடியும் ஒரு தேடல் ஆரம்பிச்சதுனாலயோ, ஏன்னா மஹமூதான்னு ஒரு இதையும் படிச்சேன் இல்லையா அந்த சான்ஸ்கிரிட்ல, அப்ப அது என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது அதுல போறோம். அதுல போறப்போ அந்த 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 கிறிஸ்டியானிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க அங்கன்னு இல்ல, மக்கள் ஓடி ஓடி வந்து சொல்லுவாங்க, இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் இப்படிதான் பிறக்கப்பட்டார், இவர் இதனாலதான் வந்தார், ஓடி ஓடி வந்து சொல்லுவாங்க. ஆனா நான் இருந்த காலகட்டத்துல இந்த முகமது நபினா யாருப்பா, அல்லனா யாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்கணும்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, இன்ன வரைக்கும் என்னுடைய நெஞ்சில் ஆணித்தனமா பதிஞ்சிருக்கு. அவங்க சொல்றாங்க, அட நீ வேற என்னப்பா, நாங்களே ஒரு வயிற்றுவலி தலைவலினா நீலீஸ்வரம் போறோம், திருநள்ளாறு போறோம், சனீஸ்வரன் கோயில் போறோம், இதெல்லாம் உனக்கு எதுக்கு பார்த்தா நீ வந்து வச்சுட்டு இருக்காத. யாரு சொல்றா, ஒரு தலையில தொப்பி போட்டு ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். இப்படி வந்து சொல்றாங்க. அப்போ நான் ஒரு நிமிஷம் எனக்குள்ள நானே யோசிக்கிறேன், நான் கேட்ட மனுஷன் தப்பானாலா, இல்ல நான் ஒருவேளை தப்பா எதுவும் கேட்டேனா, இல்ல ஒருவேளை இந்த ரிலீஜன் இப்படிதானா, அப்ப மறுபடியும் நிறைய யோசிக்கிறோம். அப்ப எனக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை நம்ம கேட்ட ஆள் தப்பா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் குரானை வாங்குறோம். ஸோ குரானை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறோம். குரானை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஆனா நிறைய சந்தேகங்களும் எழுது. இதை யார்கிட்ட போய் கேட்கறது, சரி கொஞ்சம் ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் தாடி வச்சிருப்பார் இல்லையா பெரிய ஆளா, அவர்கிட்ட போய் கேட்போம். சரி அவர்கிட்ட போறோம் அப்படின்னா, ஓ நீ முஸ்லீம் ஆகணுமா, அதுக்கு வந்து நம்ம திருச்சியில தான் வந்து தலைமை காஜி அலுவலகம் இருக்கு, அங்கதான் போகணுங்கிறது. எப்படி நான் முஸ்லீம் ஆகணும்னா நான் திருச்சிக்கு போகணும், எங்க திருச்சிக்கும் எங்க ஊருக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு 45 கிலோமீட்டர். நான் முஸ்லீம் ஆகணும்னா நான் அங்கதான் போகணுமா, அப்படியா சரி போவோமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறோம். சரி நாளைக்கு போவோம், அப்படியே வந்துருங்க நீங்களும் சொல்லி அப்புறம் போறோம். அங்க போனா அவர்கிட்ட சொன்னா, நீங்க வந்து முதல்ல போனோடனே கத்னா பண்ணணும், உங்க சர்டிபிகேட் எல்லாம் மாத்தணும், அப்புறம் உங்க பேரை வந்து ரேஷன் கார்டுல மாத்தணும், அப்புறம் இவ்வளவு 1008 சடங்குகள் சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான்ப்பா உண்மை. நான் மறுபடியும் வந்து யோசிக்கிறேன், நான் முஸ்லீம் ஆகணும்னா இவ்வளவு பண்ணுமா, எனக்கு தேவையே இல்லை. ரேஷன் கார்டில் என் பேரை மாத்தணும், என் வீட்டுல எனக்கு சோறு போட மாட்டான், வீட்டை விட்டு அப்பவே துரத்தி விட்டுருவாங்க, எனக்கு இதெல்லாம் தேவையா. நான் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன், காலம் நேரம் வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் போட்டு உடப்போம் விஷயத்தைன்னு சொல்லி அப்படியே வச்சாச்சு. ஆனா இடையில வந்து அல்லாஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த ஒரு வழித்தடங்கள்னு ஒரு சீடியை பார்த்து உள்ள, இப்போதைக்கு இந்த சீடி உங்களுக்கு இருக்கு, நீங்க இன்ஷா நீங்களும் பாருங்க. வழித்தடங்கள், காலடி தடங்கள்னு சொல்லி ஒரு சீடி இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்கள், ஆபிரகாம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நூ அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாருமே வாழ்ந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கு புரியுதா? ஒவ்வொரு நபிமார்களும் அன்றைய காலகட்டத்துல வாழ்ந்த இடங்கள் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சீடி தான் வந்து காலடி தடங்கள் ஒரு சீடி, அருமையான சீடி, அது எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் பாருங்க. சோ அதுல வந்து வர்றப்போ ஒவ்வொரு நபிமார்களோட வரலாறையும் பார்த்துக்கிட்டே வரும். அப்படி வர்றப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் வருது. அவங்களோட வாழ்க்கை வரலாறு வர்றப்போ அதையும் படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, சூரத்துல் மாயிதால வந்து உள்ள ஒரு வசனம், அதை நான் ஏற்கனவே நான் பேசினப்ப இதை சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இங்க நிறைய மக்கள் புதிதாக வந்திருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. சூரத்துல் மாயிதால வந்து அல்லாஹ் ரொம்ப தெளிவா கேட்கிறான். எப்படி கேட்கிறான் அப்படின்னா, இன்னும் மரியமின் குமாரராகிய ஈசாவே, உம்மையும் உம்முடைய தாயாராகிய மரியமையும் இந்த உலக மக்களுக்கு 2 கடவுள்களாக எடுத்துக்கொள்ள சொன்னீரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். யாரை பார்த்து? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேள்வி கேட்கிறான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த கேள்வி கேட்ட உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அதிர்ச்சி விட்டு பதில் சொல்றாங்க, இறைவா என்ன சொல்லி நீ என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பிச்ச அப்படிங்கிறது உனக்கு தெரியும், இன்னும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும். அதாவது என்னை வந்து நீ உன் அளவுல உயர்த்துறதுக்கு அப்புறமேலு இந்த மக்களுக்கு பொறுப்பாக நீ தான் இருந்த. சோ இதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் என்னன்றதுங்கிறத நீ தான் ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சவன். எனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்லவே கிடையாது, அதனால இந்த விஷயம் முழுக்க முழுக்க நீயே தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிறாரு. அவர் ஏன் இந்த பதில சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு வந்து மக்கள் வந்து, ஏன்னா எந்த இடத்துலயுமே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பைபிள்ல வந்து நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள்னு இன்ன வரைக்கும் தெளிவா சொல்லல பைபிள்ல. அப்படி ஒரு வசனத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களை நம்மளும் அதை பார்த்துருந்துருக்கலாம். அப்படி ஒரு வசனம் வந்ததாவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை என்று என் பிதாவினிடத்தில் யாரும் போக மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தப்போ அவரை அன்றி அல்லாஹ்வை யாராலையும் அடைய முடியாது. நம்மளுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலியமா நம்ம அல்லாஹ்வை அடைவோம். ஸோ இதுதான் ஒரு காரணம், இதுதான் ஒரு அதுக்கான ஒரு அர்த்தமா இருக்க முடியும். அதை ரொம்ப தெளிவாவே விளங்கிக்கிட்டோம். அப்ப அந்த இடத்துலதான் வந்து எனக்கு கிறிஸ்டியானிட்டிங்கிறது கொஞ்ச நஞ்சம், அந்த கிறிஸ்டியானிட்டியை பத்தி உள்ள அபிப்பிராயம் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுக்கப்படுது. எப்படி எடுக்கப்படுதுன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவும் போதிச்ச ஒரு இறைவன் வந்து இந்த ஒரு இறைவன் தான்.
அப்போ வந்த ஒட்டுமொத்த நபிமார்களும் போதிச்ச அந்த இறைவன் தான் வந்து இந்த அல்லாஹ். அப்ப இந்த அல்லாவோட இறுதி தூதர் தான் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். என்னுடைய ரிசர்ச் நிறையவே இருந்தது. நிறையவே இருந்தாலும் நான் முக்கியத்துவம் அதிகமா கொடுத்ததுக்கு வந்து அந்த இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவங்க தான் அந்த காலகட்டத்தில் ரொம்ப இறைப்பணின்ற பேர்ல அசத்தியத்தை ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் கிட்ட. அதனால எனக்கு அவங்களோட ரொம்ப அந்த ஈர்ப்பு அதிகமாயிருச்சு. அப்ப இந்த முஸ்லிம்கள் சைடு வரும்பொழுது இவங்க கிட்ட அந்த தாவா பண்ணி அந்த அளவுக்கு இல்ல, இருக்கிறவனே துரத்துறவனா தான் இருந்தாங்க. இப்பதான் வந்து ஓரளவு நல்லா விழிப்புணர்வு பெற்று ஒவ்வொரு இயக்கங்களும் நிறைய வந்து ஒவ்வொன்றும் செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் நல்லா நேர்வழி ஹிதாயத் இன்னும் மறுமையில நிறைய நன்மைகளை கொட்டி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல கடந்து வந்து அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. எல்லாத்தையுமே அல்ஹம்துலில்லாஹ் சந்திச்சோம். அதாவது முழுக்க எப்படி அந்த இந்து கடவுளுக்கு மேல ரொம்ப தீவிரமா பக்தியா இருந்தேனோ அதே பக்தியை தான் வந்து அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மேல திருப்பணும். அதே பக்தியை தான் வந்து எல்லாருடைய கடவுளாகி அல்லாஹ் மேல திருப்பணும். ஆனா அதே பக்தியா அங்க போய் நிக்கல. அதையும் தாண்டி எத்தனையோ மடங்கு அதிகமாயிருச்சு அந்த ஒரு இறைவன் மேல, அந்த ஏக இறைவன் மேல. அது எனக்கு பொறுப்பாளியா வந்து நான் அந்த இறைவனை தான் சாட்டினேன். ஹஸ்பனுல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்னு. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அதே ஒரு கஷ்டமும் நஷ்டமும் தான் வந்து எனக்கும் வீட்டுல இருந்தது. உங்க ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து பரவாயில்ல ஏத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல அப்படி சொல்லல. எங்க வீட்டுல சொன்னது முதல் வார்த்தை வந்து செருப்படி விழுகும். இதான் அவங்க சொன்ன வார்த்தை. கிறிஸ்டினா இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை தெரிஞ்சுக்கல. ஆனா முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாவே ஆச்சு. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கிறிஸ்டினா இருந்தா கூட அவனை ஏதோ காலேஜ் காமிச்சு ஏதோ ஃபீஸ் கட்டி அதை படிக்க வச்சிருவாங்க. ஆனா இந்த பிள்ளைகளை சேர்ந்தா தலையில துப்பையை போட்டு கையில துப்பாயை போட்டு தீவிரவாதிகள் ஆக்கி விட்டுருவான். சோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அப்ப இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யார் உருவாக்குனது? நம்ம மேல நாமளே உருவாக்கிட்ட ஒரு கான்செப்ட். இதை எப்படி நீக்க முடியும்? நம்ம வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் நீக்க முடியும். ஒரு தனிமரம் தோப்பாகாது. அதனாலதான் இன்னைக்கு அல்லாஹ் வந்து ஒரு சங்கர் நாராயணனையும் ஒரு பிரபாகரனையும் ஒரு சத்யராஜையும் இன்னும் இன்ஷா அல்லாஹ் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களையும் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் கொண்டு வரான். ஏன் கொண்டு வரான்? அவன் மிகப்பெரியவன். சோ அதனால நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஹிதாயத் கொடுத்தது அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் வந்து என்னுடைய கடந்த கால ஹிஸ்டரி. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறமேலும் ரொம்ப தெளிவாவே கொள்கையில நின்னோம். வீட்டுல சண்டை போட்டோம், வீட்டை விட்டு துரத்துனாங்க, வெளியே வந்தோம். இன்னும் என்ன சொல்றது, ஒரு ஹிந்துக்களுடைய வீட்டுல இருந்தே எனக்கு அல்லாஹ் உதவி செய்ய வச்சேன். என்னோட சித்தி வீடு தான். அங்க போய் தங்கணும். அங்க அவங்க சாப்பாடு போட்டு பராமரிச்சாங்க. அங்கேயும் அவங்க நிறைய போதிக்கிறாங்க. டே இதை விட்டுருன்னு. அவங்க எவ்வளவு போதிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அதிகமாக தான் ஆகுது அந்த தேடல். அந்த ஓரிரவன் மேல உள்ள ஒரு என்ன சொல்ல ஒரு பாசம்னு சொல்லலாம். அந்த பாசம் கடைசியில உண்மையான அந்த பாசம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம வந்து அவனுடைய அடிமை, அவன் தான் நம்மளை படைச்ச எஜமானன் அப்படின்ற லெவலுக்கு அந்த தெளிவான அந்த ஒரு வார்த்தையோட தெளிவான அந்த ஒரு விஷயத்தோட நம்ம அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு களிமாவை சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஒவ்வொன்றையும் சந்திக்க அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சான். எனக்கு உதவி செஞ்சது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த முஸ்லிம்கள் மத்தியில உதவி செஞ்ச அந்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். அந்த உதவி எப்படி வரும்னே தெரியாது. நீங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு அதை தூசியாகி காமிச்சிருவான். அதனால ரொம்ப தைரியமா இருங்க. தைரியத்தை என்னைக்குமே விடாதீங்க. என்னதான் வந்து உங்களுக்கு, அதாவது ஒரு முஸ்லீம் மட்டும்தான் வந்து சாகரத்துக்கும் ஆசைப்படுவான். இதே போய் ஒரு ஹிந்து கிட்ட போய் எப்பா இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளிடலான்னு இருக்கோம், ரெடியா அப்படின்னா ஐயோ உயிர் மேல பயம். ஒரு கிறிஸ்டின் போய் கேட்டா அவங்களுக்கு உயிர் மேல பயம் வரும். ஆனா ஒரு முஸ்லீம் போய் கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ்க்காக நான் சாக தயார். ஏன் அப்படின்னா ஷஹீத், அந்த ஷஹீதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு முஸ்லீம் மட்டும்தான். எப்படி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, யானை வந்து இறந்தாலும் 100 பொன் இருந்தாலும் 1000 பொண்ணும்பாங்க. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்காக வாழ்வோம், இறந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்காக இறப்போன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல தெளிவாக இருப்பாங்க. அதனால எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க, எந்த விஷயத்துக்கும் நீங்க குழம்ப வேணாம். அல்லாஹ் இருக்கா உங்களுக்கு உதவி செய்ய. அல்லாஹ்வுக்காக இந்த மக்களாக நம்ம இருக்கும் உதவி செய்ய. அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய காலம் இது மாதிரி முடிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் இன்னும் பயான்லாம் எதுவும் பெருசா பண்ண வரல. ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதாவது இறையச்சத்தோடு கூடிய ஒரு தாவா பண்ணி இன்னைக்கு நம்ம செய்யறோமா அப்படின்னா எத்தனை பேர் வந்து நம்ம சொல்ல முடியும் இறையச்சத்தோட கூடிய தாவா பண்ணி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, உங்களுடைய கல்பு வந்து இங்க இருக்கு. உங்க ஒட்டுமொத்த உடம்புல வந்து ஒரே ஒரு பகுதி இருக்கு. அந்த ஒரு பகுதி வந்து கெட்டு போயிருச்சுன்னா ஒட்டுமொத்தமும் கெட்டு போயிடும் அப்படின்ட்டாங்க. என்ன அப்படின்னா வேணும்ல அந்த கல்பு, அந்த இதயம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லி காமிச்சாங்க. ஸோ அந்த கல்பை வந்து நீங்க நேரடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உம்மத்திலே வந்து சிறந்த உம்மத்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அனுப்பப்பட்ட
அது ஒவ்வொரு மக்கள் சமுதாயம் இருக்கும் இல்லையா. இப்ப இயேசு கிறிஸ்து இருந்தாரு, அவருக்கு ஒரு மக்கள் இருந்திருப்பாங்க. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களோட பேர் தான் உம்மத்தும்பாங்க. அந்த ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்கள் நமக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்படி அனுப்பப்பட்ட உம்மத்திலையும் சரி, அப்படி அனுப்பப்பட்ட நபிமார்களையும் சரி, சிறந்த உம்மத்தாக வந்து அல்லாஹ் நம்மளே சொல்றோம். இது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க, எத்தனையோ உம்மத்துகள் இருந்தாங்க. அத்தனை பேர்த்துலயும் அல்லாஹ் நம்மளை பார்த்து நீங்க தான்ப்பா சிறந்தவங்க அப்படின்றானா அவனுடைய வார்த்தை பொய்யாகுமா? நிச்சயமா இல்ல. அப்ப உண்மையாலுமே நம்ம ரொம்ப ரொம்ப அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்தணும், பெருமைப்படணும். எப்படி அப்படின்னா நம்மளை பார்த்து படைச்ச ரப்பு சிறந்தவன் சொல்றான். நம்மளை பார்த்து நம்ம இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தோம்ல, அதுலயும் ஒரு மக்கள் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா அழைப்பு பணி செய்யக்கூடிய அந்த மக்கள். எப்படி அழைப்பு பணி செய்வாங்க அப்படின்னா அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னானோ அப்படி செய்யற மக்கள். அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க இல்லையா, இவரை பத்தி சும்மா சுருக்கமான சொல்லிடுறேன். இவருக்கு ஹிதாயத் கிடைச்சதுக்கு அப்புறமேலு மக்கா நகர்ல வந்து வாழ்றாரு. அந்த மக்கா நகர்ல வாழும் பொழுது அவருக்கு வந்து அல்லாஹ் வந்து நான் என்ன சொல்றது, அல்லாஹ் வந்து அவனை வெளிப்படுத்துறான். ஸோ இக்ரா, அதாவது நபியை ஓதுவீராகன்னு சொல்லி ஒரு மலக்கு, ஒரு இறை தூதர் அனுப்பிச்சு அந்த நபிக்கு வந்து தெரியப்படுத்துறான். இந்த மாதிரி மறைவான விஷயங்கள் நிறைய இருக்கு, நீங்க தான் அந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த நபி பயப்படுறாரு, போத மாட்டேங்கிறார். மறுபடியும் அந்த இறை அனுப்பப்பட்ட அந்த மலக்கு வந்து அந்த நபியை அரவணைச்சு படைத்தவமுடைய ரப்பின், அந்த படைத்தவமுடைய இறைவனின் பெயரால ஓதுங்கன்னு சொல்றப்போ அந்த நபி வந்து வாயத்தை வந்து ஓதுறாரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து அதை பக்குவப்படுத்துகின்ற ரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவர் அந்த தாவா பணியை ரொம்ப மறைமுகமா செய்யறாரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வரும்பொழுது பகிரங்கமா செய்யறாரு. அப்படி பகிரங்கமா செய்யும் பொழுது மக்கால வந்து அவருக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அபு தாலிப் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அபு தாலிப் வந்து இந்த நபிகள் நாயகம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வந்து சித்தப்பா. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா கஷ்டத்துல இருந்தும் இந்த அபு தாலிஃபும் காப்பாத்துறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களும் வந்து நிறைய கூட இருந்து ஒரு ஒத்தாசையா இருக்காங்க. மக்கால இருக்கிற பொழுது ஒரு காலகட்டத்துல இந்த 2 பேருமே ஒரு வருடத்துல இறந்து போயிடுறாங்க. சோ அந்த வருடம் வந்து துயரமான வருடம் சொல்லுவாங்க. ரசூல் அந்த இறை தூதருக்கு வந்து அந்த ரொம்ப சப்போர்ட்டா இருந்த அந்த 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அவங்க சித்தப்பா, அவங்க மனைவி 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த நபியை வந்து கொல்றதுக்கு அங்க இருக்கிற மிகப்பெரிய கூட்டத்தில் இருக்க ஆளுங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நபிக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. அவர் வந்து மக்கா விட்டு வெளியே போறாரு. நீங்க ஊரை விட்டு கிளம்புங்க. அவர் ஊரை விட்டு கிளம்புறாரு. யார் சொல்றா அப்படின்னா அல்லாஹ் சொல்றான். மக்கா விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி தாயிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கு பக்கத்துல. அது மக்கால இருந்து ஒரு 60 மைல் தூரம் இருக்கு. அங்க போறாங்க. அங்க யாரு கூட கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவருக்கு வளர்ப்பு மகனா ஒருத்தர் இருந்தாரு, ஜயித் பின் அலியான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவரை கூட்டிட்டு போறாங்க. 1008 சஹாபாக்கள் இருந்தாலுமே அந்த வளர்ப்பு மகனை தான் வந்து அந்த ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துறாரு. அவரை கூட்டிட்டு போய் தாயிஃப் நகரத்துல வைக்கிறாங்க. தாயிஃப் நகரத்துல வந்து எதுக்காக போறாங்க அப்படின்னா இந்த மக்கா நகரத்துல சொல்ல முடியாத கொடுமைப்படுத்துறாங்க இந்த இறை தூதரை. எதுக்காக அப்படின்னா காசு கேட்டோ, பணம் கேட்டோ, பொருள் கேட்டோ, இல்ல மத்த விஷயத்துக்கோ இல்ல. ஒரே ஒரு கொள்கை. என்ன கொள்கை தெரியுமா? வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருத்தன் தான், நான் அவனுடைய இறுதி தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்காக அந்த ஊரை விட்டே அடிச்சு விரட்டப்படுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊர்ல அவர் எப்படி இருந்தார்னா நல்ல ஒரு அசாதிக், அதாவது இவர் வந்து உண்மையாளர் அப்படின்ற பேர்ல இருந்தார். இவர் வந்து ரொம்ப சத்தியவான் அப்படின்ற பேர்ல இருந்தாரு. அவ்வளவு நாள் வந்து அவரை ரொம்ப பாசமா பார்த்த அதே மக்கள் வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருத்தன் தான்பான்னு சொன்ன உடனே கிளம்பிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு பாத்தீங்களா? அப்போ இது இந்த நபிக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா கிடையாது. இவரை மாதிரி இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட எத்தனையோ நபிமார்களுக்கு இதே கஷ்டம் தான். சோ இவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன படிப்பினை பெற போறோம் அப்படிங்கறது இப்ப முக்கியம். இவர் இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சாச்சு. தாயிஃப் நகரத்துக்கு வராங்க. தாயிஃப் நகரத்துக்கு எதுக்கு வராங்கன்னா அது ஒரு குளுமையான பகுதி. இப்ப இங்க எப்படி காஷ்மீர்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அது ஒரு நல்ல குளிர்ந்த பகுதின்னு சொல்லுவாங்க. சோ அங்க வந்து தன்னோட வளர்ப்பு மகனை கூட்டிட்டு சும்மா ஒரு சுற்றுலா மாதிரி வராரு. சுற்றுலா மாதிரி வந்த அந்த இடத்துலயும் இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம்ப்பா, இங்க வந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு உட்கார்ல நம்மளோட ரசூல், நம்மளோட நபி இங்க வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மக்களுக்காவது நம்ம இந்த அல்லான்ற ஒருத்தன் தான் அப்படின்ற விஷயத்த சொல்லணும், அதாவது அழைப்பு பணி செய்யணும்னு சொல்லி அங்கேயும் நிறைய பேத்துக்கு வந்து அழைப்பு பணி செய்யறாரு. அந்த தாயிஃப் நகரத்துலயும் சும்மா விட்டாங்களா? அங்கேயும் சும்மா விடல. கல்லால் அடிக்கிறாங்க, ரத்தம் சொட்ட அடிக்கிறாங்க. அவர் எப்படின்னா ரத்தம் வந்து பூமியில விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரத்தத்தை வலிப்பாரு. கல்லில் அடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொண்டு அந்த ஒரு பைத்தியம் போறான் பாரு, அவன் எல்லாம் கல்லவுட் அடிங்க அப்படிம்பாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கல்லால் அடிப்பாங்க. ஏன் அடிச்சாங்க? எதுக்காக அவர் அந்த அடியை வாங்கணும்? அவருக்கு என்ன தலையிலா? அவர் கொண்டு வந்த ஒரு கொள்கைக்காக அவர் வந்து நின்னாரு. ஆனா இன்னைக்கு நம்ம தாவா செய்ய போறோம் அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்போ ஒரு இடத்துக்கு தாவா பண்ண ஒரு முஸ்லீம் சகோதரர் போறாரு அப்படின்னா அவர் கரெக்டா தான் இருந்திருப்பாரு. ஆனா ஆப்போசிட் பார்ட்டிங்க வந்து கொஞ்சம் பயங்கரமா விளையாடி இருப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறப்போ
அந்த முஸ்லிமா தாவா பண்ண போனவர் என்ன செய்வார்னா அவன் மேல போடுங்க கம்ப்ளைண்ட், என்ன அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்றாங்க. சோ இதை கூட பொறுத்துக்க முடியாத நம்ம வந்து எப்படி தாவா செய்யறோம்? சோ இதையும் தாண்டி அதிகமான வழிகளை கடந்து வந்த அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன படிப்பினை நம்ம பெறுறோம், அதுதான் இந்த இடத்துல முக்கியம். சோ அந்த அளவுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு அவரை ஊருக்கு வெளியில கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு மூலையில விட்டாங்க. மயக்கம் ஒரு அளவுக்கு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லால் அடிச்சு கொண்டு போய் வச்சாச்சு. சோ ரத்தம் சொட்டி அந்த ஒரு மூலையில இருக்கிற தாயிஃப் நகரத்துல அங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அந்த தூதர் மேல இப்படி மக்கள் வன்முறையட்ட செலுத்துறப்போ அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ் அனுப்புறான். மலைகளினுடைய மலக்குகளையும், மலக்குகளுக்கெல்லாம் தலைவராகிய ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவரையும் அனுப்புறாங்க. அனுப்பிச்சு இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த மலைகளுடைய மலக்குகளை கொண்டு இந்த மக்களை ஒண்ணுக்கு ஒன்னா நசுக்கி சட்னியாக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு பேசுறாங்க. அப்போ நம்மள அந்த என்ன சொல்லியிருப்போம், போட்டு தள்ளுங்க போல அவனுங்கள, என்ன இப்படி அடிச்சுட்டாங்க, இதெல்லாம் யாரோட ஒரு விஷயம்? நம்மளா இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம இப்படி சொல்லியிருப்போம், ஏன்னா நம்மளா சாதாரண மக்கள். ஆனா ஒரு மிகப்பெரிய இறை தூதர்ல என்ன தெரியுமா சொன்னாரு, போதும் பரவாயில்ல விடுங்க. ஏன் விடுங்கன்னு தெரியுமா? இவங்க ஏத்துக்கலன்னா கூட இவங்க சந்ததிகள் ஏத்துக்குவாங்க, அதனால இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றாரு. இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. நம்ம இன்னைக்கு ஒரு கதையா உட்கார்ந்து கேட்கிறோம், ஆனா அந்த சம்பவத்துல அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஒரு ரசூல் நின்னு, ரசூல்னா என்ன, மக்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்டவர். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம ஜனாதிபதியை வந்து எவ்வளவு பெருசா கொண்டாடிட்டு இருக்கோம், அதை விட பன்மடங்கு இவருக்கு மேல அந்த ஒரு கேட்டகரியில உள்ள ஒரு மனுஷன் தரையளவுக்கு இறங்கி போய் அல்லாஹ்வுக்காக வந்து இறைப்பணியை செய்யும் பொழுது இவ்வளவு கஷ்டப்படுறப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், தூக்குங்க அவனு இருக்கணும். ஆனா அவர் தன்னையும் வந்து ஒரு சரிசம மக்களாக நானும் ஒரு மக்கள் தான், அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை. சோ எந்த லெவலுக்கு இறங்குறாருன்னா விட்டுருங்க. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாயிலிருந்து சத்தியமா வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் நமக்கு அதுக்கு தகுந்த ஹிதாயத் கொடுக்கணும். சோ அந்த லெவலுக்கு வந்து அவர் இறங்கி அந்த மக்களுக்கு மறுபடியும் ஒரு மன்னிப்புங்கிறத கொடுத்து திருப்பி அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிளம்பி வராங்க. சோ இத கடைசியா வந்து ஆயிஷா கேட்பாங்க, இந்த பத்ரு போருக்கு அப்புறம் உங்களுக்கு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் என்னன்னு கேட்கிறப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டத்தோட சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த தாயிஃப் நகரத்துல நான் பட்ட அடியும் வலியும் தான் வந்து நான் பட்ட கஷ்டமே அப்படிம்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ அந்த லெவலுக்கு வந்து அவங்களோட அழைப்பு பண்ணி இருந்தது. அதுக்கப்புறமேல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மக்களுக்கு தாவா செஞ்சு அங்க இருக்க ஒருத்தர் கூட இஸ்லாத்தை ஏத்துக்கவே இல்லை. அப்போ ஒரு மூலையில போய் தள்ளப்படுறாங்க. மூலையில உட்காரும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்துல இருந்து ஒரு கிறிஸ்தவ பையன் ஓடி வரான். ஓடி வந்து இவர் ரொம்ப இப்படி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நிறைய பழங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டு பேசுறப்போ அந்த பையனை வந்து தடவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்றாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த பையனுடைய காலகட்டத்தில் அனுப்பப்பட்ட நபியை பேரை வந்து நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றப்போ அப்போ நீங்க ஒரு தூதரா அப்படிங்கிறான் அந்த பையன். அந்த ஆள் வந்து நீங்க ஒரு தூதரான்னு கேட்கிறப்போ ஆமா அப்படின்றப்போ அந்த இடத்துல அந்த பையன் வந்து களிமா சொல்றான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது முஹம்மதுன்னு சொல்லி ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டு அங்கே களிமாவை முன்மொழிகிறான். மறுபடியும் தான் ஓனர் கிட்டே போறான். போறப்ப அந்த ஓனர் ஒரு யூதன், அவன் சொல்றான், அந்த ஆள் உனக்கு ஏதோ சூனி வச்சுட்டான்டா, அதான் இப்படி ஆயிட்டு அப்படின்றாரு. சோ முதல்ல அங்க இந்த தாயிஃப் நகரத்துல அந்த பையன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான். அதை நினைச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டதோட மட்டும் இல்ல, அவங்க என்னன்னு தெரியுமா துவா செஞ்சாங்க, அழுது துவா செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு நான் வந்து உன்னுடைய இந்த அழைப்பு பணியை சரியா சொல்லலையா, இல்ல நான் முட்டாள்தனமா ஏதாவது சொல்லிட்டேனா, இல்ல நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கா, இல்ல நான் மாத்தி ஏதாவது சொல்லணுமா, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் செஞ்ச இந்த அழைப்பு பண்ணி இவங்களுக்கு போய் சேரலன்றப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், எனக்கு நீ அதை சொல்லு, அதை நான் திருத்திக்கிறேன், எனக்கு நீ உதவி செய், எனக்கு நீ உதவலைன்னா வேற யாரும் எனக்கு உதவ முடியாது, அதனால எனக்கு நீ இந்த விஷயத்த உதவி செய்யன்னு சொல்லி தாம் பண்ண தாவால தாம் பண்ண அழைப்பு பணியில என்ன தவறு இருக்குன்னு யாரு கேட்கிறா, அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு 4 பேருக்கு தாவா பண்ணோம்னா அவனுக்கு மண்டையில மசாலா இல்லப்பா. நம்ம வாயை திறந்து சொல்லனா கூட மனசுல நினைக்கிறோம், இவ்வளவு பேசியும் எதையுமே அவன் மண்டைக்குள்ள போக மாட்டேங்குது, ஏன் போல? எப்படி நம்ம அந்த இடத்துல ஆராயணும்னா, நான் பேசுனதுல என்ன தப்பு, இல்ல நான் எப்படி பேசணும், இல்ல நான் ஏதாவது முட்டாள்தனமா பேசிட்டேனா, அதுக்காக தான் சொல்றது. நீங்க எந்த விஷயத்த செய்யும் பொழுதும் உங்களோட படைத்த அந்த ரப்பு கிட்ட துவா கேளுங்க, இறைவா என்னோட ஞானத்தை வந்து அதிகப்படுத்து, என்னுடைய வாயில உள்ள திக்கு முடிச்சுகளை அவிழ்த்து விடு, ஏன்னா நான் பேசுற பேச்சு இந்த மக்கள் விளங்கிக்கணும், அதை அவங்க விளங்கிட்டு அதை அவங்க ஏத்துக்கணும். இதை சொல்லிதான் நம்ம ஒண்ணு ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் யார் இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குள்ளே அனலைஸ் பண்றாங்க. அதே மாதிரி தாவா பண்றப்ப பல விதமான யுக்திகளை கையாளுறாங்க. அந்த தாயிஃப் நகரத்துல அந்த நகரத்தினுடைய அரசனுடைய பசங்களுக்கு போய் தாவா பண்றாரு. சோ நிறைய யுக்திகளை கையாளுறாங்க. கையாண்டுட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு ஹிதாயத்தை வந்து அல்லாஹ் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க ஹிதாயத்தை எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அழைப்பு பணிகளை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த அழைப்பு பணிகள்ல இருந்து நமக்கு நிறையவே பாடங்கள் இருக்கு. அழைப்பு பணி செய்யும் ஒவ்வொருத்தரும் வந்து பொறுமையை கையாளணும், நிறைய துவா செய்யணும். அதுக்கும் மேல உபரியான துவாக்கள், அந்த தஹஜ்ஜுத் எல்லாம் இரவுல எல்லாம் எந்திரிச்சு தொழுவுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து அங்கீகரிக்கணும். உங்ககிட்ட இருந்து போற விஷயம் தான் அடுத்தவங்களுக்கு அது மார்க்கமா தெரியும். சோ நீங்க தான் வந்து இஸ்லாம் இல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாமா இருக்கிறீங்க. உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளுமே அவங்க கவனிக்கிறவங்களா இருக்காங்க. அழைப்புப்பணி செய்றவங்க அதை முதல்ல நிறைய கருத்துல கொண்டு போங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வந்து நல்ல ஹிதாயத்தை கொடுத்து இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக துவா செய்யுங்க. இன்னும் நிறைய மக்கள் வர இருக்கிறாங்க. செய்ய வேண்டிய முக்கியமான பணி அழைப்பு பணி. அந்த அழைப்பு பணிக்காக அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அருள் புரிவானாகன்னு சொல்லி உரை முடிக்கிறேன். வாக்குறதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد